ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கம்மி இன்க்ரீடியண்ட்டில் சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். சிக்கனை நான் சிக்கன் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போடுங்க. தனி மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த மிளகாய் தூள் வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் சேர்த்துட்டு சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் தயிர் எடுத்திருக்கேன். உங்கள் சிக்கன் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ தயிர் சேர்த்தாச்சு. இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம கை போட்டு பிசைஞ்சு ஊற வச்சுடுங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வரையும் நல்லா ஊறணும். அப்போ தான் சிக்கனுக்குள்ளே நம்ம போட்டிருக்க மசாலாலாம் ஏறும். ஸோ நீங்கள் 1/2 hour ரெஸ்டிங் டைம் விட்டுருங்க. இப்போது கிரேவிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டை, 4 லவங்கம், கொஞ்சம் சோம்பு, 1 பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். 2 பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சாச்சு. இப்போது கிரேவி செய்யலாம் வாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. பட்டை, லவங்கம், சோம்பு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பொன்னிறமாக வருந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகணும். வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. இப்போ தக்காளி போட்டு வேக விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வரணும். அது வரையும் வேக விடுங்க. தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சமாக தேவையான உப்பு போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. சீக்கிரமாக தக்காளி வெந்துடும். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பச்சை வாசனைலாம் போனதும் நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கனை, அதை எடுத்து கடாயில் போட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி விடுங்க. அப்போ தான் மசாலாலாம் ஊறி அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் வரும். இப்போ பார்த்தீங்களா, தண்ணி நம்ம ஊற்றவே இல்லை. ஆனால் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு சிக்கன்லேருந்து. இந்த தண்ணியிலே சிக்கன் நல்லா குக் ஆகணும். இப்போதைக்கு நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டாம். இதிலே நல்லா குக் ஆகட்டும். அந்த தண்ணியிலே நல்லா ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஊற்றி வச்சுட்டு ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் வரையும் வேக விடுங்க. இப்போது சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கசூரி மேத்தி இருந்தால் போட்டுக்கோங்க. என்கிட்ட கசூரி மேத்தி இல்லை, அதனால் நான் கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். இப்போ சூடான நம்மளோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் சப்பாத்தியோடு சாப்பிட போகிறேன். இது சப்பாத்தியோடு மட்டும் இல்லை, ரைஸ்க்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக சொல்லணும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் நாளைக்கு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய். நான் போய் இப்போ சப்பாத்தி சாப்பிட போகிறேன். நீங்களும் போய் கடைக்கு போய் சிக்கன் வாங்கிட்டு செஞ்சு நீங்களும் சப்பாத்தியோடு சாப்பிடுங்க. பாய்.